கன்னிராசி நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ வசந்த். இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். பழகுவதற்கு இனிமையானவராகவும் நட்பிற்கு இலக்கணமானவராகவும் இருக்கும் கன்னிராசி நேயர்களே, வசீகர தோற்றமுடையவர்கள் நீங்கள். அனைவராலும் விரும்பப்படும் நபர்கள் நீங்கள். உங்கள் பேச்சாலே அனைவர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்து விடுவீர்கள். உங்கள் பேச்சாலும் செயலாலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள். உங்கள் ராசியானது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகும். உத்திரம், அஸ்தம், சித்திரை என 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. உங்கள் ராசி அதிபதி வித்தைகாரகனான புதன் பகவான் ஆவார். உங்கள் ராசியிலேயே புத பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என அதிக பலமடைவார். அறிவை முன்னிறுத்தியே உங்கள் செயல்கள் அனைத்தும் இருக்கும். பணம் குறைவாக கிடைத்தாலும் தனக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுத்து செய்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். நீண்ட நாட்கள் தொழிலாளியாக இருக்க விரும்ப மாட்டீர்கள். சிறிய தொழிலாக இருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். 12 ராசிகளிலேயே இளமையான தோற்றமுடையவர்கள் நீங்களே. உங்கள் உருவத்தை வைத்து உங்களின் வயதை கணக்கிடவே முடியாது. ஏனென்றால் வயதானாலும் இளமையாகவே காட்சியளிப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஸ்தலம் திருவெண்காடு. உங்கள் ராசி அதிபதி புத பகவானுக்கு இங்குதான் தனி சன்னதி உள்ளது. புத பகவானிற்கு வித்யாபதத்தையும் ஞானபதத்தையும் வழங்கும் வித்யாம்பிகை அம்பாள் புதன் பகவானின் அருகிலேயே அங்கே அருள்பாலிக்கின்றார். உங்களை தோல்வி துரத்தும் பொழுதும் எதிரிகள் அதிகரிக்கும் பொழுதும் இந்த சன்னதியில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். அகிலத்தையே அசைக்கும் சக்தி கொண்ட ஈசன் இத்தலத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரராக காட்சியளிக்கிறார். அவரை மனதில் நிறுத்துங்கள், அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாசி மாதம் கோச்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு அதிக நன்மையே நடக்கப் போகிறது. குரு பகவானின் 5ஆம் பார்வையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். உங்களின் உடல் நலம் சீராகும். 6ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளை வெல்லும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. பணிபுரிபவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும். உங்களின் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது ராஜயோகத்தை ஏற்படுத்தும். வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கும். சம்பள உயர்வு ஏற்படும். நீங்கள் கேட்கும் இடத்திற்கு உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த மாதம் 6ஆம் இடத்தில் மறைவது அதீத நற்பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள், நீங்கள் வாழ்ந்தாலே வயிறெறியும் நபர்கள் உங்களின் வளர்ச்சியைக் கண்டு இந்த மாதம் தூக்கம் வராமல் திரியப் போகிறார்கள். பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதை மறந்து விடாதீர்கள். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் யமனையும் வெற்றி கொள்ளும் வல்லமையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். கோர்ட் கேஸ் போன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை இந்த மாதம் பெறுவீர்கள். புத பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். ராசிநாதன் வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. எனவே ஒரு முறை திருவெண்காடு கோவிலுக்கு சென்று புத பகவானுக்கு பச்சை பயிரை தானமாக கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வாருங்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் துலாம், ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் சிறந்த வாழ்க்கை துணையாக இருப்பார்கள். இந்த மாதம் கன்னிராசிக்கார ஆண்களுக்கு புதிதாக ஏதேனும் எதிர்பாலினத்தவரின் நட்போ அல்லது காதல் நிச்சயம் ஏற்படும். காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் கடகராசி, கும்பராசி, மேஷராசி இந்த ராசிகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.